நம்மளுடைய திரவியங்களை தியாகம் பண்ணுறதன் பொருள் தான் யாகம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழில் சொல்லணும்னா வேள்வி அப்படின்னு. வேள்வீஸ்வரனே ஒரு கோவில் இருக்குது திருச்சி பக்கத்தில், ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அங்கே போனால் திருமண தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஓகே. அதனால் திருமணமாகறதுக்கு வேள்வி சொல்லப்பட்டிருக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு ஹோமங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஹோமங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஹோமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சத்ருக்கள் நம்மள்கிட்ட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹோமம். ஓ, இறந்து போனவர்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதாவது சத்ருக்கள் நம்மளை, அதாவது எதிரி ஆப்பனண்ட் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹோமம். ஓ, இப்போ கல்யாணம் ஆகிடுது அப்படின்னா 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஹோமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருக்கான்னா அவளுக்கு ஒரு ஹோமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறீங்க? அது பேர் என்ன சார்? ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னாக்கா அவளுக்கு பிரக்ஞாஹீனத்துவம்னு பேர். பிரக்ஞை அப்படின்னா அந்த மைண்டு, அது ஒழுங்காக இல்லாதவாளுக்கு இந்த பிரக்ஞாஹீனத்துவம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு ஹோமங்கள்லாம் பண்ணினோமே ஆனால் அந்த ஸ்பெஷல் சைல்டாக உள்ளவாளுக்கு அது ஒரு பூஸ்டை கொடுக்கும். அதனால தான் இத்தனை விதமான ஹோமங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம இப்போ ஒரு வீடு சேல் ஆகலை, ரொம்ப நாளாக அது பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹோமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ராக்ஷோக்ன ஹோமம்னு பேர். அதாவது அக்னி ரக்ஷோகணன்னு பேர், அதுக்கு பேர். அந்த மாதிரி பலவிதமான ஹோமங்கள் நம்மளுடைய க்ஷேமத்துக்காக மகரிஷிகளால் கற்பிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோமங்களை அந்தந்த ஹோமத்தை பற்றி தெரிஞ்சவா, அதில் அனுபவம் உள்ளவாளை வச்சு தான் அந்த ஹோமங்கள்லாம் பண்ணும். சும்மா தமிழ் புஸ்தகத்தை வச்சுட்டு நானும் வரேன்னா அது சரிப்பட்டு வராது. அவள் ஜபம் பண்ணி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி உள்ளவாளை வச்சுட்டு அந்த ஹோமங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை வச்சுட்டு ஹோமங்கள் பண்ணினோமே ஆனால் தான் அந்த ஹோமங்கள் ஆகப்பட்டது அவளுக்கு சக்ஸஸ் ஆகும்.